இன்று அதிகாலை சுங்கைப்புழாய் படகுத்துறை அருகே தரையிறங்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த போலீஸ் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த 5 பணியாளர்கள் காயமடைந்தனர். மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் சிங்கப்பூர் ஆகிய 4 நாடுகள் பங்கேற்கும் மிட் சாத்தோம் 2025 என்ற களப்பயிற்சியின் போது காலை 10:13 மணிக்கு இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காவல்துறையின் ஏர்விங் யூனிட்டால் இயக்கப்படும் AS-355 படகுத்துறையிலிருந்து சுமார் 21 மீட்டர் தொலைவில் விபத்துக்குள்ளானது. இஸ்கண்டார் புத்ரி, பொந்தியான் பாரு மற்றும் லார்கின் ஆகிய இடங்களில் இருந்து தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் பிரிவுகள் காலை 10:37 மணிக்கு அழைப்பிற்கு பதிலளித்து 20 நிமிடங்களுக்குள் சம்பவ இடத்திற்கு வந்தன. அனைவரும் மீட்கப்பட்டு சுல்தானா அமீனா மருத்துவமனைக்கு பாதுகாப்பாக அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈப்போ ஜெலாபாங் தொழில்துறை பகுதியில் உள்ள ஒரு ஐஸ்கிரீம் தொழிற்சாலையில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் கணிசமான சேதம் ஏற்பட்டது. ஆனால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறைக்கு இரவு 11:51 மணிக்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாகவும், இன்று அதிகாலை 12:53 மணியளவில் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு உதவி இயக்குனர் சபாரோஜி நோர் அமட் தெரிவித்தார். இந்நடவடிக்கையில் பல நிலையங்களைச் சேர்ந்த தீ அணைப்பு வீரர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சிவில் பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் உட்பட 80க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டனர். அஸ்மத் குழுக்களும் நிறுத்தப்பட்டதாக சபாரோஜி கூறினார். தொழிற்சாலை வளாகத்திற்குள் 800 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 அமோனியா தொட்டிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. குளிர்சாதன அமைப்பில் இருந்து அமோனியா வாயுவின் எச்சம் கசிவதை குழு கண்டறிந்தது. இருப்பினும் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமோனியா சேமிப்பு தொட்டியுடன் இணைக்கப்பட்ட பிரதான வால்வை வெற்றிகரமாக மூடிவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இன்று 100வது வயதை எட்டிய முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தாம் வகித்த அதிகாரம் அல்லது பதவிகளுக்காக நினைவுகூரப்படுவதை விரும்பவில்லை என்றும், மாறாக மலேசியாவின் வளர்ச்சிக்கு தாம் ஆற்றிய பங்களிப்புகளுக்காக நினைவுகூரப்படுவதையும் விரும்புவதாக அவர் கூறினார். உயர் பதவியில் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதை தவிர்க்க எப்போதும் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்ததாகவும், மக்களுக்கு சேவை செய்ய மட்டுமே விரும்புவதாகவும் அவர் கூறினார். தாம் வகித்த அதிகாரத்திற்காக நினைவு கூறப்படுவதை விரும்பவில்லை என்றும், தவறான செயலை செய்ததாக தாம் கண்டனம் செய்யப்பட விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். மக்களுக்கு சிறந்த வாழ்க்கையை வழங்குவதே தமக்கு முக்கியம் என்று தெரிவித்தார். 1981 தனது முதல் நியமனத்தை ஒரு தற்செயல் நிகழ்வு என்று விவரித்துள்ள அவர், பிரதமராக வேண்டும் என்று ஒருபோதும் திட்டமிடவில்லை என்று கூறினார். தாம் ஒருபோதும் பிரதமராக வேண்டும் என்று பணியாற்றவில்லை என்றும், அந்த பதவியை வகிப்பேன் என்று கூட நினைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் அப்போது நிலைமை தம்மை சரியான நேரத்தில் மற்றும் இடத்தில் வைத்தது என்றும், தாம் நியமிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். அது தம் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உட்பட இன்று தமக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை அனுப்பிய நலம் விரும்பிகளுக்கும் மகாதீர் நன்றியை தெரிவித்தார். 100வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமரிடமிருந்து தமக்கு ஒரு குறிப்பு வந்ததாகவும், அதற்காக தாம் அவருக்கு நன்றி கூறிக்கொள்வதாகவும் மகாதீர் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய புள்ளி விவரத்துறையின் கூற்றுப்படி ஏப்ரல் மாதத்தில் 5,25,900 இருந்த வேலையற்றோரின் எண்ணிக்கை மே மாதத்தில் 0.7 விழுக்காடு குறைந்து 5,22,400 உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் இருந்ததைப் போலவே மே மாதத்தில் வேலையின்மை விகிதம் 3 விழுக்காடாகவே இருந்ததாக அத்துறை தெரிவித்துள்ளது. மே மாதத்தில் மொத்த வேலையாட்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து ஏப்ரல் மாதத்தில் 16.82 மில்லியனில் இருந்து 0.3 விழுக்காடு அதிகரித்து 16.86 மில்லியனாக உயர்ந்துள்ளதாக தலைமை புள்ளி விவர நிபுணர் உசீர் மகேடின் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் நேர்மறையான மற்றும் ஊக்கமளிக்கும் பொருளாதார செயல்திறனை இது பிரதிபலிக்கிறது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மலாக்கா துயோங்கில் உள்ள ஹங்துவா மைய வளாகம் மற்றும் ஹங்துவா அருங்காட்சியகத்தை மேம்படுத்துவதற்கு மலாக்கா மாநில அரசு 58 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கியுள்ளது.
2023 தொடங்கிய 3 ஆண்டு திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்காட்சி பொருட்களை மேம்படுத்துவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட 25 லட்சம் ரிங்கிட்டும் இதில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அறிவியல் தொழில்நுட்பம், புதுமை மற்றும் டிஜிட்டல் தகவல் தொடர்பு குழுவின் துணை தலைவராக பணியாற்றும் தூயோங் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முகமது நூர் ஹெல்மி அப்துல் ஹலீம் மேம்படுத்தல்கள் அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக கூறினார். 58வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் மற்றும் அமெரிக்கா உடனான ஆசியான் பிந்தைய அமைச்சரவை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ இன்று கோலாலம்பூர் வந்தடைந்தார். மலேசியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டதுஸ்ரீ முகமது ஹசான் அவரை வரவேற்றார். புதிய வரிகளை விதிப்பது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அண்மையில் அறிவித்ததை தொடர்ந்து அவரின் இவ்வருகை அமைந்துள்ளது. உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் பல மாதங்களாக வாஷிங்டன் கவனம் செலுத்தி வந்ததை தொடர்ந்து டிரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் பணியாற்றும் ரூபியோ ஆசியாவில் அமெரிக்க வெளியுறவு கொள்கை முன்னுரிமைகளை மீண்டும் வலியுறுத்த இந்த பயணத்தை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூபியோவின் இந்த பயணம் இந்த பிராந்தியத்திற்கு முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்ட முதல் பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது வாஷிங்டனின் சுதந்திரமான, திறந்த மற்றும் பாதுகாப்பான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டோமி புரூஸ் தெரிவித்துள்ளார். இந்த வார தொடக்கத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் மலேசிய பொருட்களுக்கு 25 விழுக்காடு இறக்குமதி வரியை ட்ரம்ப் அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கினபாலு மலையில் இன்று அதிகாலையில் திடீர் கனமழை பெய்ததால் மலைப்பாதையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதில் மலையேறிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகினர். மவுண்ட் கினபாலுவின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவின்படி விடியற்காலையில் வானிலை திடீரென மாறி பாதையை வழுக்கும் வகையில் மாற்றியதாக மலை வழிகாட்டிகள் தெரிவித்தனர். குறிப்பாக பாறை பகுதிகள் மற்றும் நீரோடைகளை சுற்றி அபாய கட்டத்தில் சூழல் அமைந்ததாக அவர்கள் குறிப்பிட்டனர். இது போன்ற சூழ்நிலைகள் அசாதாரணமானது அல்ல என்றாலும் கனமழையின் போது அவை மிகவும் ஆபத்தானவை என்று அவர்கள் கூறினர். பாதை மிகவும் வழுக்கும் தன்மை உடையதாக மாறக்கூடும் என்றும், மேலும் சிகரத்தில் இருந்து பீரிடும் நீர் மலை ஏறுபவர்களின் பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்றும் பணியில் உள்ள மலை வழிகாட்டுகளில் ஒருவர் கூறினார். சூழ்நிலைகள் ஆபத்தானதாக மாறும் போது மலை ஏறுபவர்களை நிறுத்தி தங்கும் இடம் தேடுமாறு தாங்கள் எப்போதும் நினைவூட்டுவதாகவும், தனியாகவோ அல்லது வழிகாட்டி இல்லாமலோ ஏறும் அபாயத்தை எடுக்க வேண்டாம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.